அவர்கள் பெத்தேலிலிருந்து புறப்பட்டார்கள். எப்ராத்தாவை அடைய வேண்டும் என்றபோது ராகேலுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. அவளின் வேதனை மிகவும் கடினமாக இருந்தது. பிரசவத்தின் போது பெண் சேவிகை அவளிடம் சொன்னாள், பயப்படாதே, உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். ஆனால் அவளின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தபோது அவள் அந்த குழந்தைக்கு பெனேனி என்று பெயரிட்டாள், அதாவது என் துக்கத்தின் மகன். ஆனால் யாக்கோபு அவனை பென்யமின் என்று பெயரிட்டான். ராகேல் இறந்து எப்ராத்தா வழியில் அடக்கம் செய்யப்பட்டது. அதுவே பெத்லெஹேம். யாக்கோபு அவளின் கல்லறைக்கு மேல் ஒரு தூணை நிறுத்தினான். அந்த தூண் இன்று வரை ராகேலின் கல்லறை தூணாக நிலைத்திருக்கிறது. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தன் கூடாரத்தை விரித்தான். அந்த நாட்களில் ரூபேன் தன் தந்தையின் மனைவி பில்காவுடன் உறவு கொண்டான். இஸ்ரவேல் அதை அறிந்தான். யாக்கோபுக்கு 12 மகன்கள் இருந்தார்கள். லேயாவின் மகன்கள், ராகேலின் மகன்கள், 2 பணிப்பெண்களின் மகன்கள், இவர்களே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். பின்னர் யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே அருகிலுள்ள கீரியத் அர்பாவிற்கு வந்தான். அதுவே எபிரோன். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்து முதுமையிலும் திருப்தியிலும் உயிர்விட்டார். அவனுடைய மகன்கள் ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் செய்தார்கள்.